என்னம்பானு மேடம் பார்த்துன்னே இருக்கீங்க. நான் சாப்பிடவா வேணாவா? தண்ணியில் இருந்துட்டு வந்துட்டோம், டயர்ட் ஆயிடுச்சு, போய் ஏதாவது சாப்பிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம வந்து பெசன்ட் பீச்சுக்கு வந்திருக்கோம். நம்ம காலையிலே வந்துட்டோம், அதனால எல்லா கடையும் மூடி இருக்காங்க. சும்மா அப்படியே ஒரு வாக் போயிட்டு வந்துடலான்னு வாங்க போகலாம். மார்னிங் பாருங்க, எல்லா கடையும் மூடி தான் இருக்கு. ஈவினிங் தான் திறப்பாங்க போல. சரி, கொஞ்சம் டைம் இருந்தது, அதனால காலையிலே கிளம்பி வந்துட்டோம். டிராக்டர்லாம் வச்சு குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணின்னு இருக்காங்க இங்க. நீங்க போங்க, தண்ணியில் இல்லைங்க. என்ன சொல்லுங்க? செப்பலை கட்டி வச்சுட்டு வா. இல்ல நீங்க பாருங்க, அடிக்கிற வெயில்ல இந்த மணல் சில்லுன்னு இருக்கு இல்லையா, அதுல பாருங்க ரெண்டு பேரும் எப்படி தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க. காலையில வெயில், ஆனா அந்த வெயில்ல அந்த தண்ணியில நிற்கும் போது நம்ம கொஞ்சம் கூட அது என்னது வேர்க்கிறதே தெரியவே இல்லை. சூப்பரா இருக்கு சில்லுன்னு தண்ணியில, தெரியுதா? பூச்சி ஈரமாயிடுச்சு எல்லாம். கொஞ்ச நேரம் தண்ணியில இருந்துட்டு வந்துட்டோம், டயர்ட் ஆயிடுச்சு, போய் ஏதாவது சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பெசன்ட் நகர்ல வந்து நிறைய கடை இருக்கு. இப்போ வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நீங்க ஈவினிங்ல வந்தீங்கன்னா இந்த கடை எல்லாமே ஓப்பன்ல இருக்கும். பாருங்க, அப்படியே பார்த்துக்கோங்க என்னென்ன ஒரு கடை இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும் இல்லையா, யாரும் வரமாட்டாங்க. அதனால இந்த டிராக்டர் இந்த வண்டி வச்சு குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, மண்ணில் இருக்க குப்பையெல்லாம். இந்த பீச்லேயும் ஒரே டிஃபன் கடை தாங்க திறந்துருக்கு. அதான் லைட்டாக டிஃபன் சாப்பிடலான்னு வந்திருக்கோம். இது பணியாரம் நல்லா இருக்கா? சட்னிலாம் தரல, சாம்பார் மட்டும் தான் இருக்கு. அதெல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு இதோடவா? ஆமா, சட்னி சாம்பார் எல்லாம். பாருங்க, நம்ம பீச்சுக்கு வந்தாலும் எல்லா ஷாப்பும் மூடி இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரே டிஃபன் கடை திறந்து வச்சிருக்காங்க. வந்து பணியாரம் வாங்கியிருக்கோம், சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஐயோ, ஆனா கீழே போட்டு வச்சுச்சோ. சாப்பிடுமா? கேட்ச் பண்ணுமா? கேட்ச் பண்ணிருச்சு. கேட்ச், சூப்பர்ல. ஐயோ, கீழே போட்டாரு. செம்மையா இருக்கு, வெள்ளை கடல் புறா. ஐயோ, கீழே பிடிச்சிட்டா. கேட்ச் பிடிச்சதா? ரெடி ரெடி, யாருமே ரெடி ஆகலையா? இந்த வெள்ளை புறா பாருங்க, செம்மையா இருக்கு. ஐயோ, விட்டுடுச்சுப்பா. ஐயோ, எல்லாம் காலையில ஃபுல்லா சாப்பிட்டாங்க போல. கேட்ச் பிடிச்சிருச்சா? இந்த வெள்ளை புறா பாருங்க, செம்மையா அழகா இருக்கு. ஏய், சூப்பர். இவர் ஒருத்தர் ஃபாஸ்டா இருக்காரு, கேட்ச் பிடிக்கல. அவர் ஃபாஸ்டா இல்ல, ஸ்லோவா இருக்காரு. தூரமா போயிடுச்சு.
காக்கோட ஃப்ரெண்டாக இருக்குமோன்னு பூரா. ஃப்ரெண்ட்ஸ் பீச்சுக்கு போயிட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ வெயிலில் காஞ்சின்னு இருக்கோம் கொஞ்ச நேரம். நான் வீட்டுக்குள்ளே இருப்போம், அதனால் வெயிலில் கொஞ்சம் காயெல்லாம் உட்காந்துருக்கோம். பீச்சுக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான ஆனால் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான லஞ்சு செய்ய போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய். எப்போவுமே நம்ம வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் வச்சு சாம்பார் காரக்குழம்பு இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் எது செஞ்சாலும் இதோட ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சாம்பார் உள்ள காரக்குழம்பும் இல்லை, இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி திக்காக இருக்க மாதிரி ஒரு குழம்பு வைக்க போகிறோம். சிம்பிளாக இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும். இல்லைம்மா வச்சு இதை வச்சுட்டு கடாய் சூடாகும். சூடானோடனே என்ன பண்ணுங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இங்கே பாருங்க, நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கடுகு, உளுந்து, சீரகம் இதை கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ புதுசாக எதாவது சமைக்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா, நீங்கள் வந்து கத்திரிக்காய் கட் பண்ணிங்கன்னா தண்ணியில் போட்டு தான் வைக்கணும், இல்லைன்னா வந்து அது கருப்பாயிடும். தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்க. நான் கடுகு, உளுந்து, ஜீரகம் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அவ்வளோதான். நான் என்ன பண்ண போகிறேன்னா இதெல்லாம் 1 by 1 ஆட் பண்ண போகிறேன். பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம். இந்த வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட போகிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய்கறி போட போகிறேன். காய்கறி போட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட்டு போட போகிறேன். சால்ட்டு போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். அந்த பேன் எதுக்கு பண்ண வச்சிருக்கா? இது வந்து சட்னி. இப்போ நைட்டு நம்ம இட்லி தோசை சாப்பிடுவோம்ல, அதுக்காக சட்னிக்கு ரெடி பண்ணி வதக்கி வச்சுலாம். நம்ம வந்து ஏன் இந்த குழம்பே சாப்பிட முடியாதா? ஐயோ, இது லஞ்சுக்கு மட்டும் இந்த குழம்பு. இது வந்து சட்னி பண்ண போகிறேன். இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி, புதினா. சரி, எனக்கு ஒரு ஆம்லெட் போட்டு விடு. இல்லை அதெல்லாம் கிடையாது. வை, நான்வெஜ் கிடையாது, ஒன்லி வெஜ்ஜு. நாளைக்கு தான் வெஜ்ஜு, இன்னைக்கு தேர்ஸ்டே தான். அதெல்லாம் கிடையாது, வெஜ்ஜு தான் சாப்பிடணும். அப்புறம் தக்காளி போட்டுக்கல. தக்காளி கொஞ்சம் நேரம் ஆகும், வதங்கட்டும், ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே இதில் எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் சட்னிக்கு ரெடி பண்ணியிருக்கேன்னா அதை நான் அதை போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம பூண்டு, வெங்காயம், தக்காளி போட்டுருந்தோம்ல, நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதோட ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆக முடியும். இப்போ நான் ஏற்கனவே பாருங்கள் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் இதுலேயே ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஆட் பண்ணிடுறேன். சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டு நம்ம கடைசியாக செக் பண்ணி எவ்வளோ வேணுமோ அப்போ போட்டுக்கலாம். இது வந்து சட்னிக்கு, இது நாங்கள் வந்து ரெடி பண்ணின்னு இருக்கோம் நைட்டு பிரேக்ஃபாஸ்ட், இது டின்னர் சாப்பிட்றதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா போட்டோம் இல்லையா வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் இந்த மிளகாத்தூளோட வாசனை வந்து போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். அப்படி நல்லா வதக்காமல் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து ரொம்ப காரம் அடிக்கும். அதனால் நல்லா வதக்கி கொஞ்சம் இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகணும். போனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம். எனக்கு வேர்க்குது, கிச்சன் சமைச்சிட்ருக்கேன். கொஞ்ச நேரம் ஆகட்டும், 2 நிமிஷம் ஆகட்டும். கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. கத்திரிக்காய் முருங்காய் போட்டு மிளகாத்தூள் போட்டிருந்தேன், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு.
இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேகணும். வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நான் சட்னிக்கு ரெடி பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் வதங்கி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரெடி. சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த காய்கறி வேகும். வச்சுருந்தோம். இப்போ வெந்திருக்கும். கொஞ்சம் நேரம் ஆயிருக்கு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட வேண்டியது தான். ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சுட சுட சாப்பாடு. ரெடி ஆயிடுச்சு. குழம்பு கொஞ்சம் இது திக்காக தான் இருக்கும். ஓகே, சாப்பிடுங்க. இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. இது ஏதோ நான் சமைக்கும் போது சொன்னேனே அதே கதையை நீங்கள் ஃபாலோ பண்ணி சொல்கிற மாதிரி இல்லை. அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னம்பானு மேடம் பார்த்துன்னே இருக்கீங்க? நான் சாப்பிடவா வேணாவா? நான் சாப்பிட டைம் ஆகுது, கிளம்பணும். ஓகே, பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. எஸ்கே வித் பானு சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.